விளையாட்டு வீரரின் தேர்வு. டேவிட் தனது பல்கலைக்கழகத்தில் திறமையான ஓட்டப்பந்தய வீரராக இருந்தார். அவர் கடினமாக பயிற்சி செய்தார். பலர் அவரது வேகத்தை பாராட்டினர். ஆனால் போட்டிகள் வளர வளர சில நண்பர்கள் அவரை விருந்துகளில் சேரவும், பயிற்சிகளை தவிர்க்கவும், கடவுளை மதிக்காத காரியங்களை செய்யவும் ஊக்குவித்தனர். ஒரு மாலை டேவிட் தனது பைபிளுடன் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவரது கண்கள் இந்த வசனத்தில் விழுந்தன: உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுங்கள், இதுவே உங்கள் புத்தியுள்ள ஆராதனை. அவர் நினைத்தார், என் உடல், என் திறமை, என் பலன் எல்லாம் ஆண்டவருக்கே சொந்தம் என்று. மறுநாள் டேவிட் ஒரு முடிவை எடுத்தார். தனது வலிமையை வீணாக்குவதற்கு பதிலாக தனது பயிற்சி, ஒழுக்கம் மற்றும் வாழ்க்கை முறையை கடவுள் மதிக்க அர்ப்பணித்தார். தன்னை தீமை செய்யும் சோதனைகளை தவிர்த்தார். ஒவ்வொரு பந்தயத்திற்கும் முன்பும் ஜெபித்தார்: ஆண்டவரே, என் ஓட்டம் உம்மை ஆராதிக்கும் செயலாக இருக்கட்டும். பல ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் டேவிடை வெறும் சாம்பியனாக மட்டுமல்ல, மாறாக கடவுளின் பரிசுத்தத்தை பிரதிபலித்த ஒருவராக நினைவு கூர்ந்தனர். அவரது மிகப்பெரிய வெற்றி பந்தயங்களை வெல்வது அல்ல, அவரது முழு வாழ்க்கையையும் கடவுளுக்காக ஆராதனையாக அர்ப்பணித்ததே. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ரோமர் 12:1.